அற்ப பாவத்தின் கொடூரம். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித லயோலா இன்னாசியாரால் உருவாக்கப்பட்டதுதான் இயேசு சபை. அந்த இயேசு சபையில் வாழ்ந்த ஒரு குருவானவருடைய பெயர் யூலிமஞ்சி நெல்லி என்பவர். அவர் இறந்து போய்விட்டார். இறந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அந்த இயேசு சபையில் மிகவும் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு குருவானவருக்கு கனவில் தோன்றி, தந்தையே, நான் சாவான பாவம் எனது வாழ்க்கையில் செய்ததே கிடையாது. ஆனால் அநேக அற்ப பாவங்களை செய்துவிட்டேன். எனவே எனக்காக தொடர்ந்து திருப்பலிகள் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி மறைந்து போனாராம். அன்புக்குரியவர்களே, அந்த குருவானவரை பற்றி அந்த சபையில் அநேக நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமாக வாழ்ந்தவர், நிறைய புண்ணியங்களை செய்தவர். அவர் இறந்த பிறகு அநேக குருக்கள் அவர் மீது பாசம் வைத்திருந்ததால் அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அப்பேற்பட்டவரே 5 ஆண்டுகள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்பட வேண்டியது என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். எப்பேற்பட்ட குதிரையும் இரவானத்தை முட்டுமா, நொண்டி குதிரை கொள்ளுக்கு அழுவுமா என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது நல்ல வலுவா இருக்கிற குதிரையே இரவானத்தை முட்டுது, அங்க கொள்ளு இல்லை. நொண்டி குதிரை கொள்ளுக்கு அழுவுறது மாதிரி நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறும் பொழுது நீங்களும் நானும் எம்மாத்திரம். சீராக்கு புத்தகத்திலே 5வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பாவம் செய்து விட்டேன், இருப்பினும் ஆண்டவர் அதை மன்னித்து விடுவார் என சொல்லாதே. எண்ணற்ற என் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று சொல்லாதே. ஆண்டவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளது. ஆண்டவரின் சினம் பாவிகளை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு நெஞ்சங்களே, சாவான பாவத்தை மட்டுமல்ல, அற்ப பாவங்களையும் ஒதுக்கி வாழ்வோம். அற்ப பாவத்தின் கொடூரம் அதிதீவிரமானது என்பதை உணர்ந்து அத்தனை அற்ப பாவங்களையும் ஒதுக்கக்கூடிய வரத்தை ஆண்டவரிடம் கேட்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.